நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னையா பிரச்சனை? என்ன டேவிட் இதெல்லாம்? தீபாவளி செலிப்ரேஷன் அன்பு. சார், தீபாவளி நம்ம இப்படி கொண்டாடினதே கிடையாது. எல்லா வருஷமும் ஒரே மாதிரி கொண்டாட முடியுமா? அதான் புதுசா ஏதாவது பண்ணணும்ல. டேவிட், நீ விஞ்ஞானி டேவிட், விஞ்ஞானி. சரி சும்மா பேசாம வந்து நில்லுங்க. ஒரு நிமிஷம் அத வாசிக்க சொல்ல. அண்ணே வாசிங்கண்ணே. ஏய், ஏய், 1 minute. Come. யோ Take it. யோ அன்பு, யோ கார்ப்பரேட் படி இப்படி எல்லாம் பண்ண கூடாதுயா. டேவிட், கார்ப்பரேட் பெருசா கல்ச்சர் பெருசா? கல்ச்சர் தான் பெருசு. கல்ச்சர் படி ஆரத்தி எடுத்தா அந்த தட்டுல காசு போடணும். இது கூட தெரியல உனக்கு? என்னமோ பண்ணுங்க, என்ன பிரச்சனையில மாட்டி விடாம இருந்தா சரி. பாப்பா, உன் பேர் என்ன? జ్యోతిలక్ష్మి. ఓ, మీరు మనవాడా? అవును సార్. எப்பா, 7 குண்டல வாடா, வெறும் வாலியா இருந்ததே நீ தாம்பா தீபாவளியா மாத்திருக்க. மாலை போடலாமா சார்? போடுமா போடு. போடு. கெட்டி மேளம். யோ நிறுத்துங்கயா. இங்க என்ன கல்யாணமா நடக்குது? சாதாரணமா வாசிங்க. அன்பு போதும் போ. கட்டத்துறைக்கு ஆரத்தி எடுங்கம்மா. எப்படி வெக்கப்படுறான் பாரு. யோ கட்டதுரை கொஞ்சம் ஆடாம நிலையா. சும்மா இருங்க சார். உங்களுக்கு என்ன சார் வைத்திருச்சல்? அது அப்படி கொடு. சார், நீங்க ஏன் சார் மாலை போட்டீங்க? அவ்வளவுதான், போட்டதுதான். சார் இன்னொரு மாலை போட சொல்லுங்க சார். அதெல்லாம் முடியாதுப்பா, எல்லாம் கணக்கா வாங்கிருக்கு. சார், அந்த மாலைக்கு நானே காசு கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் இன்னொரு மாலை போட சொல்லுங்க சார். உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. சார், அப்ப இந்த மாலை இன்னொரு தடவை போட சொல்லுங்க சார். என்னையா உன்னோட அந்த மாலை வாங்கி போடுமா. இந்தா. என்னையா? சாரி சார், ஒரு ஃப்ளோல போட்டுட்டேன். நீ போடுமா. போடுமா. முத்து மணி மாலை பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன பூதானே. இப்படி காஞ்சி போனவனுங்களாம் வச்சு கம்பெனி நடத்துறதுக்குள்ள என் உயிர் போயிடுயா. யோ கடத்துற போயா போடா. அடுத்தது புலி. நீ வா. ஹாய், ஆரம்பிங்க. 1 2 3. கண்ணடிக்கிறாரு யோ சார். புலி. சார் இல்ல நீ சார், தள்ளி நில்லுப்பா. லைட்டா புகை கண்ணுக்குள்ள போயிடுச்சு அவ்வளவுதான். பாத்தியா, வேட்டில நெருப்பு பிடிச்சு போகுது. இல்ல சார். நீ மாலையை போடுமா. உன் போன் நம்பர் கூட. நல்லா வேணும். போ. மாமா அங்க பாரு. என்ன நடக்குதுங்க? மோகன் சார், ஒரு ஆட்டத்தை போடுங்க சார். அதுக்கெல்லாம் இங்க அலௌட் இல்ல. என்ன டேவிட், ஃபங்க்ஷன் அன்னைக்கலாம் ரூல்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. நிப்பாட்ன சித்தாட கட்டிக்கிட்டு பாட்டுக்கு செம்ம அடி அடின. இந்தம்மா இவருக்கு ஆரத்தி எடுமா. ஐயோ நீ சீக்கிரம் வந்து மாலையை போடுமா. ஏய் வாயா.
ஸ்டாப் 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 ஸ்டாப். வா மதனே வா. என்னண்ணே இதெல்லாம்? வரவேற்புப்பா வரவேற்பு. அம்மா மதனுக்கு ஆரத்தி அடே. வாசிங்கண்ணே. மாலை எடுத்து கழுத்துல போடு. நம்ம மஞ்சு வந்துருச்சுடா. யோ கலாட்டா பண்ணாம இடத்த காலி பண்ணுங்கய்யா. சார் அவங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களை வச்சு மாலை போட வச்சிருக்கீங்க, எங்களுக்கு பசங்களை மாலை போட வச்சிருக்க கூடாதா? ஏம்மா உங்க டிபார்ட்மெண்ட்ல தீபாவளி செலிப்ரேஷன் பண்றதுக்குள்ள எனக்கு பிபி உச்சத்துக்கு போயிடும். ஓகே ஓகே. அன்பு முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அன்பு ப்ளீஸ். சார் சார் மத்தியானம் சிறப்பு விருந்து எங்கிருந்து வருது சார்? வேலு மிலிட்டரியிலப்பா. அப்பாடா, சில பல சிக்கன்கள் சில பல மட்டன்கள்லாம் இல்லாம தீபாவளியை கொண்டாட வேண்டியது இருக்குமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்கய்யா. ஓகே ஓகே, நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஹார்ட்வேர் மஞ்சுக்கு ஆரத்தி எடுத்து மாலை போட்டா தான் கிளம்புவோம். அம்மா ஆரத்தி எடுமா. ஏமா மாலையை போடுமா. மாமா கலக்குறப்போ. அண்ணா மாங்குயில பூங்குயில பாட்ட வாசிங்க. அவங்க காரத்தை எடு. மாலையை போடுமா. ஓ தேங்க் யூ. எல்லாரும் வந்துட்டாங்களா சார்? எல்லாருமே யாரு? மதன் வந்துட்டாரா சார்? என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சாரி சார் சாரி சார் சாரி. எனக்கு வாட்சதான் சரியில்லைன்னு பார்த்தா வர்றதும் அப்படித்தான் இருக்கு. ஏமா நீ அதை கொஞ்சம் எடுத்து வைமா உள்ள. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லட்சுமி நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ. ஒரு வாட்டி மாலை போட்டு காட்டேன். எதுக்கு இப்போ? சும்மா போடு லட்சுமி. ஓகே. ஐயோ என்ன? சூப்பர் லட்சுமி, மிரட்டுற. விஷ்ணு. லட்சுமி செம்மையா இருக்க லட்சுமி. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், ஓல்மாங்ஃபுல். அடிச்சிடுவேன். கடவுளே, இவ்வளவு அழக இந்த உலகம் எப்படிதான் தாங்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. தேவதைங்களை பாரதிராஜா படத்துல வெள்ளை ட்ரெஸ்ல பாத்திருக்கேன், இப்பதான் நிஜத்துல கலர் ட்ரெஸ்ல பாக்குறேன். டேய் போதும்டா. லட்சுமி இது எப்படி இருக்கு? உண்மை சொல்லவா போய் சொல்லவா? உண்மையா சொல்லு. ஒரு சீப்பான பொலிட்டிஷியன் ஓட்டு கேட்டு வர மாதிரி இருக்கு. வேற யோசிச்சு சொல்லு லட்சுமி. ஹா, தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது கட் அவுட் வைப்பாங்கல்ல, அதுக்கு மாலை போட்ட மாதிரி இருக்கு. ஏன் லட்சுமி இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிக்கிற? சிம்பிளா யோசி. தைப்பூசத்துக்கு குன்றத்தூர் முருகனுக்கு பால் குடம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஓ லட்சுமி. சரி, இப்ப என்ன கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருக்குன்னு சொல்லுமா? அப்போ அப்படி இல்லையா லட்சுமி? சொல்லு லட்சுமி. ஆமாடா, அமெரிக்கன் மாப்பிள்ள இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பிடிச்சிருக்கா? என்னது? இல்ல மாலை பிடிச்சிருக்கா? நீ மாலைய பத்திய கேக்குற? ஆமா. இல்ல இல்ல மாலைய பிடிக்கல, ஆனா மாலைய போட்டிருக்கவன ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. லட்சுமி. ஹே, உடனே ஆரம்பிச்சிடாத. லட்சுமி உன் கையால எனக்கு ஒரு தீபாவளி பரிசு வேணும். ஹே, அசிங்கமா இல்ல உனக்கு? பரிசுலாம் தந்தாதான் வாங்கிக்கணும், வாய் விட்டுலாம் கேட்க கூடாது. அசிங்கமா இல்ல, எனக்கு தீபாவளி பரிசு வேணும். என்ன லட்சுமி? என்ன விஷ்ணு, என்ன வேணும்னு சொல்லி தொலை. ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும். இதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? கூட எடுக்கிறேன். நான் மட்டும் இல்ல, அப்புறம் நீ நானும். இப்படி மாலையும் கழுத்துமா? அத என்ன பண்ணுவ? Facebookல போடுவேன். நினைச்ச ராஸ்கல், அதெல்லாம் முடியாது. லட்சுமி லட்சுமி, சரி நான் Facebookல எல்லாம் போடல, என் புக்குக்கு நடுவுல வச்சுக்கிறேன், போதுமா? உன்னோட இம்சை விஷ்ணு. அப்ப ஓகேவா? நின்னு தொலை, இல்லனா விட மாட்டியே. ஓகே ஓகே. ரெடி? லட்சுமி கொஞ்சம் சிரியா. ஓகே? இது வேறயா? சூப்பரா இருக்குல்ல? ஹே,
நல்லா இருக்கு. ம் விஷ்ணு ம் அத வாட்ஸ்அப்ல அனுப்புறியா? எதுக்கு? எங்களுக்கும் ஃபீல் பண்ண தெரியும்பா. லட்சுமி ஹாய், ஹாப்பி திவாலி. புடவையில கலக்குறீங்க. நீ வேஷ்டியில சூப்பரா இருக்க. இத கேக்குறதுக்கு தானே நான் அழகா இருக்கேன்னு போய் சொன்னேன். இல்ல மஞ்சு, பொதுவாவே பொண்ணுங்க புடவை கட்டினா அழகு தானே. அப்போ எனக்குன்னு நீ தனியா சொல்ல வரல. புடவை கட்டினா எல்லா பொண்ணுங்களும் அழகா இருப்பாங்கன்னு பொதுவா சொன்னேன், அதானே? என்ன மஞ்சு நீங்க எந்த பக்கம் பால் போட்டாலும் அடிக்கிறீங்க. உண்மைய சொல்லு மதனு. எதுக்கு தேவையில்லாம ஒரு பொய்ய சொல்லி அந்த பொய்ய சமாளிக்க இன்னொரு பொய் சொல்ற? ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன் மஞ்சு, ஆளை விடுங்க. மதனு, உண்மைய சொல்றதுக்கும் பொய் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொல்லு. என்ன? பொய் சொன்னா என்ன பொய் சொன்னோன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். உண்மையை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மஞ்சு முடியல மஞ்சு, வலிக்குது. என்ன மஞ்சு, இன்னைக்கு நிறைய பேர் ஆபீஸ்ல காணா. நிறைய பேரா? யாரு? இல்ல, பொதுவா தான் கேக்குறேன். நம்ம ஸ்வேதா அப்புறம் இன்னும் நிறைய பேரை காணாமே. ஸ்வேதாங்கிறது நிறைய பேரா? ஸ்வேதாங்கிறது ஒரே ஒரு ஆளு. சரி, எங்க ஸ்வேதாவை காணோம்? வந்துட்டா இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அந்த பொண்ணும் புடவையில் தான் வந்திருக்கா? இல்ல மதனு, பேண்ட் ஷர்ட்ல தான் வந்திருக்கா. ஏன்? இருப்பா. ஏன்பா இப்படி பதற? அதர்ல, சும்மா கேட்டேன். ஏன் புடவை கட்டல? அவகிட்ட இல்லையா? பொய் சொல்றா. இவ்வளவு பெரிய ஆளு கிட்ட ஒரு புடவை கூட கிடையாதா? அப்படிதான் சொல்றா. அப்படிலாம் விடக்கூடாதுங்க. ரூல்னா எல்லாருக்கும் ஒண்ணுதான். இப்ப புடவை கட்டிட்டு இருக்க மத்தவங்க எல்லாம் கேனையா? எதுக்குப்பா என்ன திட்டுற? இல்ல மஞ்சு, நீங்களும் சொல்லணும். புடவை கட்டிட்டு வரலன்னா HR கூப்பிட்டு திட்டுவாங்கன்னு. ஒரு புடவை கட்டிட்டு வரதுல என்னங்க இருக்கு? ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்த மாதிரி தெரியுது. எதிர்பார்த்ததுல ஏமாறதுக்கு என்னங்க இருக்கு? ஒரு பேசிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ல. அதை பண்ணாதனால தான் எனக்கு கடுப்பா இருக்கு. விடு மதன். அவளுக்கு புடவை தாங்க நல்லா இருக்கும். அவ என்னமோ மாடர்ன் ட்ரெஸ்ல அழகா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதை போட்டு சுத்திட்டு இருக்கா. என்ன மதன், ஒரு புடவை மேட்ருக்கா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அதை புடவை மேட்ருன்னு சாதாரணமா சொல்லாதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ல வரணுன்றது யூனிட்டிக்காக தானே. நம்ம டீம்ல அந்த யூனிட்டி இல்லைன்றப்போ கஷ்டமா இருக்குங்க. ஏங்க அந்த பொண்ணு இப்படி பண்ணுது? அத அவகிட்ட தான் கேட்கணும். எங்க அவ? அக்கட சூடு. ஹாய். ஹாய் மதனே, வழியுதுப்பா, கொஞ்சம் தொடச்சுக்கோ. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். என்னங்க இது? என்ன? தாறுமாறா இருக்குங்க. சான்ஸே இல்லைங்க. புடவை இல்லைங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் தானே? இல்ல, நிஜமா தாங்க சொல்றேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சாரில நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன்ல. சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹலோ, எங்க வீட்லயும் கண்ணாடி இருக்கு. புடவையிலன்னு இல்ல, பொதுவாவே நீங்க குண்டா சப்பியா அழகா தாங்க இருக்கீங்க. குண்டா இருக்கவங்க அழகா இருக்க மாட்டாங்கன்னு யாருங்க சொன்னா? நம்ம குஷ்பு கூட அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க. நீங்க கூட வேஷ்டி சட்டையில சூப்பரா இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, இது பொய் தானே? இல்ல, உங்களுக்கு வேஷ்டி சட்டை ரொம்ப ஃபிட்டா இருக்கு. தேங்க்ஸ். கொஞ்சம் சந்தனம் மட்டும் உங்க நெத்தியில இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இப்ப சந்தனத்துக்கு நான் எங்க போறது? நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா, வர வழியில ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கு. கூலர்ஸ் மட்டும் மிஸ்ஸிங். இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். வாவ், சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல. உங்ககிட்ட இந்த மாதிரி கிளாஸ் இருக்கா? இருக்கு, பட் சாரிக்கு மேட்ச் ஆகாதுல்ல. சும்மா லந்து குடுக்குற மாதிரி இருக்கும்ல. அது ஒரு மாதிரியா இருக்கும். சும்மா போடுங்களேன் பார்க்கலாம். எப்படி இருக்கு? நிஜமாவா? வேணா போட்டோ எடுத்து காட்டுறேனே, போனை கொடுங்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் ஒரே நிமிஷம், என்னாச்சு? ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். அடிச்சு இப்போ பா என்ன? சான்ஸே இல்ல ராஜி. என்ன சிரிக்கிற? நான் புடவை கட்டுறப்பெல்லாம் நீ இதே ரியாக்ஷன் தான் தர. அது எப்படி? நீ புடவை கட்டும் போது மட்டும் பயங்கர அழகாயிடுற. அப்போ நான் மத்த ட்ரெஸ்ல எல்லாம் அழகா இல்லையா? ஏய் நான் அப்படி சொல்லல. அப்போ என்னோட எக்ஸ்ட்ரா அழகு புடவை கட்டினதா வருதுன்ற. இதுக்கு அர்த்தம் அது இல்ல. உன் கோயில்பட்டி மாடர்ன் சுடிதார் உன் அழகை மறைச்சிருதுன்னு சொல்ல வரேன். ஏய் நிஜமாவே புடவை அழகா இருக்கா? புடவையில் நீ அழகா இருக்க, கல்யாண பொண்ணு மாதிரி. ம்? ம். காலகாலத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த மியூசிக் தோணவே தோணாதா? ஃபோன் பண்ணி சொல்லவா மீசக்கிட்ட? ஹலோ, பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. சொல்றேன். ஏய் சீரியஸா தான் சொல்றேன், போய் மீசை கிட்ட சொல்லு. இப்ப அதுக்கு என்ன அவசரம்? கிணத்து தண்ணியை ஆத்து வெள்ளமா அடிச்சிட்டு போக போகுது. என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. சூசன் முந்திக்கு போறான்னு சொல்ல வரியா? சே நான் அப்படிலாம் சொல்லல. புரியுது. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லம்மா. நீ இப்போ உங்க அப்பா கிட்ட சொன்னாதான் அவர் மாட்டேன்னு சொல்லணும். நீ அடம் பிடிக்கணும், அவரை நாளை வச்சு அடிக்கணும். அப்புறம் உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல அடைச்சு வைக்கணும். நீ பட்னி கிடக்கணும். அவரும் பரிதாபப்பட்டு சரி ஓகேன்னு ஒத்துக்கணும். இதெல்லாம் தான் நம்ம லைஃப்ல நடக்கும்னு சொல்ல வரியா? உங்க அப்பா மீசையை வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு என்னமோ பிரச்சனை இல்லாம முடிஞ்சிரும்னு தோணுது. முடிஞ்சா சரிதான். ஆனா என்ன கல்யாணம் பண்ணணும்னா வேற சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. என்ன? காளை அடக்கணும், முதல் மரியாதை சிவாஜி மாதிரி பாறங்கல்ல தூக்கணும். ஏன் உன் மாமன் தூக்க மாட்டான்னு நினைக்கிறியா? சேச்சே, அதெல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். பண்ணிட்டா போச்சு. சரி, போட்டிலாம் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் போட்டி போடுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி எதுனா சொல்லு. என்ன? கல்லுக்கு பதிலா கட்டிக்கு போற பொண்ணையே தூக்கிடுங்கண்ணா. அப்படியே தூக்கிடுவோம்ல. நான் நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது சொல்லுவேன்னு. அப்படி ஒரு போட்டி வச்சாங்கன்னு வை, சும்மா உன்னை அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவேன். எங்க அப்பா பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னா நீ அதை பண்ணு. சரி கவலைப்படாத. காலையில நீ கோலம் போடும்போது சும்மா குதிரையில வந்து உன்னை தூக்கிட்டு போயிரு. என்ன சிரிப்பு? நீ ஏன் கஷ்டப்பட்டு கல்லெல்லாம் தூக்கணும்? சும்மா கண் அடிச்சா போதும், காத்தா பறந்து வந்துட மாட்டேன். ராஜி என்ன? சும்மா அல்ற. போதும். ஐ லவ் யூ. சரி. என்ன சரி? ஓகே, மீ டூ. போதுமா? ஏய் என்ன தலையில பூ மிஸ்ஸிங்? ஆமா கார்த்திக், அவசரமா கிளம்புனா பூ வாங்க முடியல. என்ன சிரிக்கிற? கொஞ்சம் பழசுதான், இருந்தாலும் ஒண்ணு பண்ணலாமா? என்ன? ஏய் நான் உனக்காக பூ வாங்கிட்டு வந்தேன்லாம் சொல்லாத. அப்ப அதுதானா? கார்த்திக், நீ எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வர மாட்ட, இன்னைக்கு எப்படி? தெரியல. உனக்கு ஏன் இன்னைக்கு பூ வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு? சத்தியமா தெரியல ராஜி. மெயின் ரோட்ல ஒரு பிள்ளையார் கோயில் கிட்ட பூ வித்துட்டு இருந்தாங்க. நீ இன்னைக்கு புடவை கட்டிட்டு வருவேன்னு ஞாபகம் வந்துச்சு. என்னமோ வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கினேன். பார்த்தா நீ கரெக்டா பூ இல்லாம வந்திருக்க. உண்மையிலே டைமிங்கான gift தான். வச்சு விடவா? வாப்பா, வேற வேணையே வேணாம், டேவிட் கிளம்புன்றுவாரு. தேங்க்ஸ். யூ வெல்கம். கார்த்திக், இப்ப எப்படி இருக்கு? இன்ற. தேங்க்ஸ். வெல்கம். கார்த்திக், ஐ லவ் யூ. மீ டூ. என்ன பழனி ஒரு மார்க்கமா பாக்குற?
பெருவங்க பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, சந்தனம் மிஞ்சினா எங்கேயோ பூசிப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்குது இது. டேய் என்னன்னு டீடைலா சொல்றா. இவரு பெரிய சமூக ஆர்வலரு, தீய வாசகங்களை எடிட் பண்ணி சொல்றாரு. அர்ப்பனுக்கு மவுஸ் வந்தா அடுத்த நேரத்துல கொடை பிடிப்பானா? அப்புறம் ஏன் பழனி சார் நீங்க இன்னும் கொடை பிடிக்கல? டேய் கட்ட, சூப்பரா சொன்னடா, சூப்பரா சொன்னேன். நான் அர்ப்பன் சொன்னது உங்களதான். நாங்க வந்து 1 year தான் நீ சொல்லிக்கிறோம்னு நினைச்சோம். வெக்கம் கட்டு போய் சொல்லிக்கிறீங்களா? இந்த மாலை கால்ல போட்டது இன்னும் கேட்டாம இருக்கீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இல்லையே, இது எங்களை மதிச்சு போட்ட மாலை. இத யாரும் மிதிக்க கூடாதுன்னு தான் கழுத்திலேயே போட்டு சுத்திட்டு இருக்கோம். என்னடா தீபாவளிக்கு காசு வாங்க வந்த கூர்கா கூட தான் நம்ம கம்பெனி மாலை போட்டாங்க. அதுக்காக அது மரியாதை ஆயிடுமா? மாமா இன்சல்ட் பண்றான். விடுறா. சூரியனை பார்த்து சில நாய்கள் குறைக்கத்தான் செய்யும். அதனால சூரியனுக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்ல. என்ன நாய் சொன்னது கூட பரவாயில்ல, ஆனா உங்களை சூரியன் சொல்லிக்கிட்டு பாருங்க, அதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. டேய் வழக்கமா இவன் 2 டயலாக் மேல பேச மாட்டான், இன்னைக்கு இவ்வளவு பேசுறான். டேய் பழனி கிளம்பு. சின்ன பசங்கிட்ட வாய குத்தம் பாரு, எனக்கு வேணும் தான். என்னையா சார் நீங்க பழனியை கேளுங்க சார். பழனி என்னையா? குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு குடும்பம் வந்து ஜிங்குன்னு ஆடிச்சான். வந்து சேருது பாரு. உட்காருங்க. என்னையா சொல்லிட்டு போறான்? விடுங்க சார், அவன் ஒரு வீணா போனவன். அப்புறம் சார் என்ன மாலையை கழட்டாம சுத்திட்டு இருக்கீங்க? இல்லையா, மாலையை கழட்டலாமா இல்ல ஆபீஸ் ரூல்ஸ் படி கழட்ட கூடாதான்னு தெரியலையா? சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க சார். உங்களுக்கு இது வரைக்கும் யாருமே மாலை போட்டது கிடையாது, அதனால உங்களுக்கு இந்த மாலையை கேட்டு மனசு வரல, அதானே? யோ எப்படியா கண்டுபிடிச்ச? போய் உங்க கூட்டத்துல ஒருத்தனா என்னையும் சேர்த்துட்டீங்களே. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த காட்டு விராடி பைய கூட்டத்துல நீங்களும் ஒருத்தர். சரி, என்ன கேபின் பக்கம் வர ஐடியா இருக்கா இல்லையா? இல்ல சார், நீங்க கேபின்ல கொஞ்சம் ஃப்ரீயா தூங்குவீங்க, நாங்க இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்குமே தான். என்னையா நக்கலா? வாங்கயா. எங்க ரிவ்யூ மீட்டிங்க்கு? அட போங்க சார், ஆபீஸே தீபாவளி கொண்டாட்டத்துல அல்லோல பண்ணிட்டு இருக்கு, நீங்க ரிவ்யூ மீட்டிங் அது இதுன்னு காமெடி பண்ணிட்டு. யோ தீபாவளி சனிக்கிழமை தானையா? அது ஊர் உலகத்துக்கு, நம்ம நெட்டக்க பொறுத்த வரையிலும் இன்னைக்கு தான் தீபாவளி. நாங்க இன்னைக்கு வேலை எல்லாம் செய்ய முடியாது சார். நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இன்னைக்கு நாங்க வேலை செய்ய மாட்டோம் சார். இல்லனா மட்டும் அப்படியே வேலை செஞ்சு கிழிக்கிறதா நினைப்பேன். நல்ல ஜோக்கு. ஆனா இந்த ஜோக்குக்கு நாங்க நாளைக்கு சிரிக்கிறோம். ஊர் உலகத்துல எவ்வளவு பெரிய சேல்ஸ் டீம் வச்சிருக்கவெல்லாம் சந்தோஷமா இருக்கான். இத்தனோண்டு சேல்ஸ் டீம் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு. ஐயோ சார், இந்த காமெடி கூட நல்லா இருக்கு சார். இதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இந்த பக்கம் வந்துடாதீங்க. என்ன அன்பு, மோகன் ரொம்ப கோவமா போறாரு? அவர் புலமையோடு சற்று விளையாடினோம், சமாளிக்க முடியாம போறாரு. அப்புறம் போட்டிகள் எல்லாம் எப்பொழுது துவங்கும்? இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கு. போட்டியில் வென்றால் பரிசுகள் என்னவோ? அது இந்த விக்காத கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் எங்க தலையில கட்டிடாதப்பா. அப்படி அதான் பரிசுனா நாங்க கட்டாயம் போட்டியில தம் கட்டி தோத்துருவோம். சரி, இந்த டார்ச் லைட் ஃபிளாஸ்க் இப்படி. மாமா இந்த சைனா ஐட்டம்லாம் ஒரு கண்டெய்னர்ல வந்து இறங்குச்சுன்னு சொன்னாங்கல்ல, அத மொத்தமா அள்ளதே நம்ம ஆபீஸ் தான் நினைக்கிறேன். என்னப்பா நீங்க எதை சொன்னாலும் நொல்ல சொல்லிக்கிட்டு. டேவிட், போன தடவை நீ ஒரு எமர்ஜென்சி லைட் கொடுத்த, எங்க ஏரியாவுல எப்பவும் கரண்ட் இருக்கிறதுனால தப்பிச்சோம். ஒரு நாள் படக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு, நான் சட்டக்குன்னு ஆபீஸ் கொடுத்த லைட்டை ஆன் பண்ணேன். பவர் வந்துச்சா? எங்க வந்துச்சு, பாறாங்கல்லு மாதிரி அப்படியே தான் இருந்துச்சு. நான் தான் இது எமர்ஜென்சி லைட்டு, வீட்டுல யாருக்காவது எமர்ஜென்சி ஆனா தான் எரியும் சொல்லி சமாளிச்சேன். சார் நீங்க கொடுத்த பிளாஸ்க்ல அன்னைக்கு ஒரு கோல்டு காஃபி வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு போய் அந்த காஃபி எடுத்து பார்த்தா காபி கொதிக்குதே. எப்பா உங்க போதைக்கு நான் தான் ஊர்காயா? நான் கிளம்புறேன். இருப்பா, பரிசு என்னன்னு சொல்லிட்டு போ. யோ, ஆபீஸ்ல நடக்கிற போட்டி எல்லாம் எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்யா. அதுல போய் பரிசு என்னன்னு கேக்குற? நல்லா ஆகுதே உன் கதை. சரி, இப்ப என்னதான் பரிசு வேணுங்கிற? பொற்காசுகள் தான். தங்கமா?
பணம் சார். பணமா? ஆமா சார். 3000 4000 பரிசு தொகையை அறிவிச்சு பாருங்க. அப்புறம் பாருங்க போட்டி எப்படி களை கட்டுதுன்னு. அப்படியா சொல்ற? டேவிட், பெரிய கல்லு சின்ன லாபம்னு யோசிக்காத. சின்ன கல்லுல பெரிய லாபம் எப்படி பண்றதுன்னு யோசி. இவ்வளவுதானே? கொடுத்துட்டா போச்சு. சரி, இப்போ சொல்லு பரிசு என்னன்னு. முதல் பரிசு 5000, இரண்டாம் பரிசு 3000, ஆறுதல் பரிசு 1000. தங்க தலைவன் டேவிட் வாழ்க வாழ்க. தானை தலைவன் டேவிட் வாழ்க வாழ்க. தன்னிகரில்லா தானை தலைவன் டேவிட் வாழ்க வாழ்க. யோ போதும்யா. ஏதோ முன்ன பின்ன கொஞ்சம் வண்டி ஓடிட்டு இருக்குது, அதை நிறுத்திடுவ போல இருக்க. சார், எப்படி சார் இப்படி பட்டக்குன்னு பரிசு அறிவிச்சீங்க? எப்படி நீங்க வாங்க போறது இல்ல, அப்புறம் என்ன? நீங்க என்ன கிழிக்க போறீங்க, பாட்டு போட்டியில நீங்க என்ன காமெடி பண்ண போறீங்கன்னு நான் அவளோட காத்துட்டு இருக்கிறேன்யா. டேய் புலி, நாம யாருன்னு காட்டணும்டா. ஆமா மாமா, இந்த டேவிடுக்கு நம்ம யாருன்னு புரிய வைக்கணும். அவன் என்னடா நம்மள புரிஞ்சுக்கிறது? அந்த 5000 வந்தா என்னென்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு போட்டி போடுவேன்டா. எஸ் பாஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. என்ன ஸ்வேதா, மதனோட சைக்கிள் இன்னைக்கு ரெக்க கட்டி பறக்குது? புரியல. உன்னை புடவையில பார்த்ததுல இருந்து ஃபீலிங்கா சுத்திட்டு இருக்காப்ல. அப்படியா என்ன? பார்த்தாலே தெரியலையா? கால் தரையிலே படாம ஒரு 2 அடி உயரத்திலேயே போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்? உன்னோட இன்னசென்ட்டான நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக 3ஆம் பிறை ஸ்ரீதேவி மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதமா? ஓர கண்ணால மதன ஓரம் கட்டுற, ஜாட காட்டியே மதன வாட்டி வதைக்கிற, அழகா வயசுல அளவா சைஸ்ல அண்ணனட நடந்து வர காரிடர்ல. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் போதும் விடுங்க. இத பாரு, மதன் ஒரு மார்க்கமா தான் தெரியறான். அப்புறம் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் நான் இப்படி நினைக்கல, நான் அப்படி நினைக்கல, நீ எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரின்னு டயலாக் எல்லாம் அடிக்காதமா. ஏங்க ஏங்க இப்படி பயம் காட்டுறீங்க? புகையிறப்பவே தெரியும் ஒரு வெடி எப்படி வெடிக்கும்னு. சம்பந்தப்பட்டவரே சைலண்டா இருக்காரு, நீங்க எதுக்குங்க தேவையில்லாம ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்ன, உஷாரா இருந்துக்கோ. நடக்கும்போது பாத்துக்கலாம், வாங்க போலாம். பொறு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம். ஐஸ்கிரீமா? ஏது ஐஸ்கிரீம்? நீ கேட்டேன்னு மதன் கிட்ட சொன்ன, அவன் வாங்குறதுக்கு பறந்து போயிருக்கான். என்ன மஞ்சு இது? அப்படி போட்டாதானே ஐஸ்கிரீம் கிடைக்கும். தப்புங்க. 4 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா எதுவுமே தப்பு இல்லம்மா. ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஓகேடா, இந்தாங்க. தேங்க் யூ. எங்க மதன் வாங்குன? இதுல தான் கடை இருக்கு, அங்க தான் வாங்குனேன். எதுக்கு தேவையில்லாத சிரமம்? இதுல என்னங்க இருக்கு? இல்ல இல்ல, எங்களால உங்களுக்கு சிரமம் தான். ஏங்க, நான் என்ன மலையா போட்டுட்டேன்? காசு கொடுத்தா ஐஸ்கிரீம் தர போறாங்க, இதுல என்னங்க இருக்கு? சில சமயம் ஏதாவது சாப்பிடணும் மைண்ட்ல செட் ஆச்சுன்னு வைங்க, அதை சாப்பிட்டே ஆகணும். கரெக்டா சொன்ன மதன். சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? நீங்க சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம், நான் நேர்ல வந்து சொல்றேன். மதன், அக்கவுண்ட்ஸ்ல கூப்பிடுறாங்க, நான் வந்துடுறேன். சரி வரேன் ஸ்வேதா. இல்ல வேணாங்க, தீபாவளிக்கு ஆபீஸ்ல காம்படிஷன்லாம் இருக்கு. சொன்னாங்க. நீங்க பாடுவீங்களா? நான் பாடுவேன், கேட்க முடியுமான்னு மத்தவங்க தான் முடிவு பண்ணணும். நான் பேசிக்கா டான்ஸா. அப்படியா? டவுட்டா கேக்குறீங்க? குண்டா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல இல்ல, வேட்டிய மடிச்சு கட்டிட்டு நான் குத்தாட்டம் போட்டேன்னு வச்சுக்கோங்க, காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏந்திரிச்சு நின்னு கை தட்டுவாங்க. நீங்களும் பெரிய டான்சராமே. யார் சொன்னா? மஞ்சு தான் சொன்னாங்க. இந்த ஆபீஸ்லயே பெஸ்ட் டான்சர் நீங்க தானே. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, ஓரளவுக்கு ஆடுவேன். இந்த டான்ஸ் காம்படிஷன்ல ஆடுறீங்களா இல்லையா? ஆடணும். தனியாவா இல்ல டுவேட்டா? டுவேட் தாங்க. கூட ஆட போறது யாரு? அட யாருன்னு சொல்லுங்க. நம்ம 2 பேர் பேரையும் தான் கொடுத்துருக்கேன். ஐயோ நீங்க வேற, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் இல்லைங்க, 4 மணிக்கு மொட்டை மாடியில் ரிஹர்சல் பார்க்குறோம்.
ஈவினிங் ஆடுறோம். மதன் ப்ளீஸ் ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஆட வராது. ப்ளீஸ்லாம் வேணாங்க, நம்ம ஆடுறோம் அவ்வளவுதான். மதன் எனக்கு ஆடலாம் வராது மதன். இப்பதான் சொன்னேன் வேட்டியை மடிச்சுக்கிட்டு நீ ஆடினா மொத்த காலேஜ் எந்திரிச்சு கை தட்டு. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னது. நிஜமாவே எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது மதன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ட்ரியே இல்லைன்னு டேவிட் கூப்பிட்டு திட்டுறாருங்க. நீங்க வேணா ஆடுங்க, நான் ஆடலப்பா. ஏங்க நான் மட்டும் தனியானா நல்லாவங்க இருக்கும். என் கூட ஆடுறதுல என்னங்க வெக்கம்? எல்லாம் ஒரே டீம் தானே. வெக்கம்லாம் இல்ல. அப்புறம் என்னங்க, ஒழுங்கா ஆடுங்க. மதன் ப்ளீஸ் மதன் வேண்டாம். என்ன நீ ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ யோசிக்கிற? ஒவ்வொரு வாட்டியும் நான் ஆடுறது தான். ஆனால் சுமாராக யாராவது ஜோடியாக ஆடி ப்ரைஸை தட்டிட்டு போயிடுறாங்க. இந்த தடவை நம்ம சூப்பராக ஜோடி சேர்ந்து ஆடுறோம், ப்ரைஸை தட்டுறோம். ஒருவேளை என் கூட ஆடுறதுக்கு தர்ம சங்கடமாக இருந்தா சொல்லிடு. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன, நம்ம ஆடுறோம் ஜெயிக்கிறோம். உன்ன மாதிரி ஒரு கியூட்டான பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆடுவர் டீமே களை கட்டியிருக்கு. இந்த போட்டியில் மட்டும் ஜெயிச்சிட்டோம், இன்னும் களை கட்டும். என்ன ஓகே தானே? அது கார்த்திக், நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடணுமா? பாடணும் இல்லைன்னா ஆடணும், எது வசதின்னு நீயே யோசிச்சுக்கோ. சரி சரி பாடுறேன். சூசன் வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. அவங்க முன்னாடி நம்ம டூயட் பண்ணா அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி இருக்காது? அதை பத்தி நீயே யோசிக்கிற, அவங்க தான் யோசிக்கணும். தேவையில்லாம எதுக்கு ஒருத்தரோட வயிற்றுச்சல கொட்டிக்கணும்? இப்போ நீ என்னோட சேர்ந்து பாட போறியா இல்லையா? பாடுறேன். சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹாய் ஹாய் ஹாய். எங்க லட்சுமியை காணோம்? அது ஒண்ணு இல்ல, நான் பாட போறேன்னு சொன்னதும் அந்த கிளி பறந்துடுத்து. அமைதி அமைதி அமைதி. முதல் பாடல் பாட வருவது கார்த்திக் ராஜி. சுந்தரி கண்டால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்லதே. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேதம் ஜீவனி சுந்தரி கண்டால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்லதே. என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக.